நம்மாலே இந்த உலகத்தைத்தான் பார்க்க முடிகின்றது. இந்த உலகத்திலே கண்களுக்கு தெரிகிறதைத்தான் பார்க்க முடிகிறது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த திருஷ்யமாக இருக்கக்கூடியது அனித்தியம், உண்மை இல்லை. இந்த உலகத்திலே பார்க்கக்கூடியதெல்லாம் உண்மை இல்லை. எப்படி சொல்றது? அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் தானாக சுயமாக இருக்கக்கூடிய சுயச்சார்பு என்கின்ற சுய இருப்பு இல்லை. தன்னுடைய இருப்பிற்காக பிரம்மமாகிய பரம்பொருளையே அவை சார்ந்திருக்கின்றன. எப்படி ஒரு தங்க வளையலிலே வளையல் என்கின்ற நாமமும் ரூபமும் தங்கம் என்கின்ற மூலத்தை சார்ந்திருக்கிறதோ, எப்படி ஒரு களிமண் பானையிலே பானை என்கின்ற நாமமும் ரூபமும் களிமண்ணை சார்ந்திருக்கிறதோ, எப்படி ஒரு சமுத்திரத்திலே அலை என்கின்ற நாமமும் ரூபமும் ஜலம் என்கின்ற மூலத்தை சார்ந்திருக்கிறதோ, உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த பொருள்களெல்லாம் தற்சார்பு இல்லாதவை. அவை யாவும் மூலமாகிய இறைவனையே சார்ந்து இருக்கின்றன. ஆகவே இந்த காணும் பொருளிலே புறத்திலே இருக்கக்கூடியதெல்லாம் பொருள். அந்த பொருளுக்குள் இருப்பது சக்தி, அந்த சக்திக்குள் இருப்பது அறிவு. ஆகவே ஒரு கல்லை எடுத்து பார்க்குறோம். ஒரு கல்லை எடுத்து பார்த்தாலும் அது இந்த மூன்று பொருள்களால் ஆகியிருக்கும், மூன்று உண்மைகளால் ஆகியிருக்கும். அந்த கல்லை நம்ம தொட்டு உணர முடிகிறது, அது பொருள். அந்த கல்லுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்கிறது, அது சக்தி. அந்த கல் கல்லாக இருக்க வேண்டும். இது சிலிக்கான் டை ஆக்சைடு, இது கால்சியம், இது சோடியம் என்றெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு பேர் அறிவு. ஆகவே இறைவன் ஜெகத்காரணனாகிய ஈஸ்வரன் பொருள் காரணனாகவும் அறிவு காரணனாகவும் இருக்கின்றான். நிமித்த காரணமாக இருக்கின்றான், உபாதான காரணமாகவும் இருக்கின்றான். இதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு மகிமை. ஆகையினாலே ஒரு பொருளை எடுத்து பார்த்தா என்னென்னலாம் இருக்கும்? பொருள், ஆற்றல், அறிவு ஆகிய மூன்றும் சேர்ந்திருக்கும். இப்போ நான் பேசினது உங்களுக்கு கொஞ்சம் டச் இல்லாமல் இருக்கும். அது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக, பொருள் என்பது லக்ஷ்மி, ஆற்றல் என்பது துர்கை, அறிவு என்பது சரஸ்வதி. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய இந்த மூன்றும் சேர்ந்தது இந்த பிரபஞ்சமே. ஆகினாலே இந்த மாறக்கூடிய பொருள் மாறிவிடும், மாறக்கூடிய சக்தி மாறிவிடும், மாறாத அறிவு மட்டும் என்றும் இருக்கும். அந்த மாறாத அறிவு தான் நாம் அடைய வேண்டிய வித்யா, நாலேஜ் என்று சொல்லக்கூடியது. நம்ம நினைக்கின்றோம் ஆன்மீகம் என்ற ஒரு சொல்ல அதிகமாக நம்ம பேசுகிறோம். நான் ஆன்மீகவாதி என்று சொல்லிக்கொள்பவர்களை பார்க்கிறோம். இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள், நான் ஆன்மீகத்தில் இறங்கிடலாமான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார். இந்த பொருளிலிருந்தெல்லாம் விட்டுட்டு நாளையிலிருந்து நான் ஆன்மீகத்தில் குதிக்க போகிறேன், அரசியலில் குதிக்கிறதுன்னு சொன்ன மாதிரி ஆன்மீகத்தில் குதிக்க போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ ஆன்மீகம் நிறைய கேள்விப்படுறோமே. இந்த ஆன்மீகம் என்பது தான் என்ன? காதில் பூ வைத்து கொண்டு தினசரி கோயிலுக்கு போகிறது ஆன்மீகமா? இல்லை இந்த மார்கழி மகோத்சவம் பண்ணுறது ஆன்மீகமா? இல்லை பக்தியோடு இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு என்று பிரார்த்திப்பது தான் ஆன்மீகமா? என்ன தான் ஆன்மீகம்? இங்கிலீஷில் ஸ்பிரிச்சுவாலிட்டி, தமிழில் ஆத்மீகம், ஆன்மீகம் என்றெல்லாம் சொல்கிறோம். ஆன்மீகம் என்றால் ஒருத்தர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசியாக போகிறது தான் ஆன்மீகம். அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை, அதுக்கு பேர் சந்நியாசம், பூரணமான நியாசம், சந்நியாசம். எல்லாத்தையும் விடுறது பேர் ஆன்மீகம் இல்லை. ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிந்து கொள்ளுதல். ஆன்மாவை அறிந்து கொள்ளுதல் தான் ஆன்மீகம். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த பொருள் அல்ல, நான் இந்த அறிவல்ல, நான் இந்த மனமல்ல, நான் இந்த பொருள்களெல்லாம் இல்லை, நான் பெற்றிருக்கிற பெயர் புகழெல்லாம் இல்லை, நான் பெற்றிருக்கிற இந்த உறவுகளெல்லாம் இல்லை, நான் தூய ஆன்மா, ஐ ஆம் பியோர் கான்ஷியஸ்னஸ் என்று அறிந்து கொள்ளணும். அந்த அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் வேணும், அந்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு குரு வேணும். அப்போ அந்த வாழ்க்கையை நாம் தார்மீகமான வாழ்க்கையாக வாழும் பொழுது இதற்கான தகுதியை நாம் பெறுவோம். அப்போ கர்மம் இல்லாமல் இந்த தகுதி நமக்கு எப்படி வரும்? அதனால தான் வேதத்தில் கர்மகாண்டம் என்றும் ஞான காண்டம் என்றும் இரண்டு பிரிவு இருக்கு. கிரகஸ்த தர்மமே சிறந்த தர்மம், இல்வாழ்க்கையே சிறந்த தர்மம். அந்த இல்வாழ்க்கையிலே அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்ற நான்கும் உண்டு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்பது. அப்போ அர்த்தமும் காமமும் தர்மத்தை அடிப்படையாக கொண்டு, இதை ஒரு வீடு மாதிரி வச்சுக்கணும். தர்மம் என்பது அஸ்திவாரம்,
அர்த்த காமம் என்பது 2 சுவர், மோட்சம் என்பது மேல்கூரை. அப்போ ஒரு வீடு மாதிரி தெரியுது இல்லையா? அப்போ வீடு பேர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகினாலே அந்த வாழ்க்கை கர்ம காண்டத்திலே சொல்லப்படுகிறது. வேதங்கள் கர்மத்தை போற்றுகின்றன. அந்த கர்மத்தை எவன் ஒருவன் தர்ம நெறியோடு செய்து வாழ்கிறானோ, நேற்றைக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தை பற்றி சொன்னேன். அதிலே 9வது வீடு தர்மஸ்தானம் என்று சொல்லப்படும், 10வது வீடு கர்மஸ்தானம் என்று சொல்லப்படும். இந்த தர்மமும் கர்மமும் இணைந்த ஒரு கர்ம வாழ்க்கை தான் கிரகஸ்த தர்மம் என்று சொல்லி. அப்போ கிரகஸ்த தர்மத்தை எல்லாம் முடித்துவிட்டு அடுத்ததாக வானப்பிரஸ்தம் என்கின்ற ஞானத்தை தேடுகின்ற வாழ்க்கைக்கு அவன் போவான். அதுக்கு பிறகு ஞானத்தை அடைந்து சன்னியாசி ஆவான். இதுதான் நம்முடைய வழிபாடு வழிமுறை. அதனால் இல்வாழ்க்கை மிக மிக முக்கியமான வாழ்க்கை. அந்த இல்வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னா, சிவனும் சக்தியும் போல் இருக்கணுமா, சொல்லும் பொருளும் போல் இருக்கணுமா. சொல் என்று இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா? கடப்படா அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்க போகுது? ஆனால் அன்பு, அறிவு, ஆற்றல் என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அர்த்தமில்லாத சொல்லுக்கு மதிப்பில்லை. அதுபோல் கணவன் இல்லாத மனைவிக்கும் மனைவி இல்லாத கணவனுக்கும் மதிப்பில்லை. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லாமல் போகிறதில்லை, இருந்தும் இல்லாமல் போயிடக்கூடாது. ஆகையினாலே சொல்லும் பொருளும் போல கணவனும் மனைவியும் இணைந்து அந்த தர்ம நெறியிலே வாழ வேண்டும் என்று சொல்றோம். அதற்காகத்தான் சொல்லாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்கு பொருளாக இருக்கக்கூடியவன் இறைவன். பொருள் என்ற சொல் தமிழில் மெட்டீரியல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பொருள்னா மெட்டீரியல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மீனிங், அர்த்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, நம்ம எல்லாம் 10ஆம் கிளாஸில் படித்தோமே, இடஞ்சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னா பொருள் விளக்குகன்னு அர்த்தத்தை சொல்லுன்னு அர்த்தம். அப்போ பொருள்னா மெட்டீரியல்னு ஒரு மீனிங் இருக்குது, மீனிங்னு ஒரு மீனிங் இருக்குது. அப்போ அந்த பொருளுக்கு அர்த்தமாக இருப்பவன் சிவபெருமான். பொருளாக தெரிபவள், புலப்பட்டு தெரிபவள், மாயா சக்தியாக இருக்கக்கூடியவள், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியாக இருக்கக்கூடியவள் அந்த அம்பிகை என்று சொல்லி இந்த பாடலை பாடினா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குமா, ஒற்றுமை உணர்வு ஏற்படுமா. ஆகையினாலே இல்வாழ்க்கைக்கு மிக தேவையான இந்த பாடலை இப்பொழுது நம்ம இசைக்கப் போகின்றோம். உங்களுக்காக மட்டுமில்லை, இன்றைக்கு நிறைய சமூகத்தில் இந்த விவாகரத்துகள்லாம் நடக்குது. அப்படி அந்த விவாகரத்துகள்லாம் நடக்காமல் கணவனும் மனைவியும் ஒற்றுமையோடு இல்வாழ்க்கையை நடாத்தி குருவுடைய அருளாலே சாஸ்திர விஞ்ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடையும் நிலையை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியேனின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்று சொன்னார். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியேனின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சிவலோகமும் சித்திக்குமே. பொருளும் என நடமா
துணைவருடன் புல்லம் பரிமள பூங்கொடியேனின் புதுமலர்த்தான் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சிவ லோகமும் சித்திக்குமே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியேனின் புதுமலர்த்தான் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியாரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சிவலோகமும் சித்திக்குமே 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 அபிராமியே